அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும், நலத்தோடும், ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் நம்மளுடைய பரிசுத்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாளில் இன்றைக்கும் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யாவரும் இந்த நாளிலும் அவருடைய கர்த்தருடைய ஆலயத்திலே நம்ம ஒன்று கூடி மனமகிழ்ச்சியோடு சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவை, குமாரனை, பரிசுத்த ஆவியானவரை நம்ம மனதார முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிப்போம். நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம், ஜெபிப்போம், வேண்டுவோம். இந்த வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்கள், மனப்பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே தெரிவிப்போம். முழு மனசோடு ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ந்திருப்போம். இந்த நாளிலும் மனமகிழ்ச்சியான நாள். பிலிப்பியரில் 4:5 சொல்லுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், 5வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு. அப்படியாக இந்த நாளிலும் பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்கிறது போல, இந்த வசனத்தின் போல இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே நம்ம கூடி உற்சாக மனதோடு, சாந்த குணத்தோடு கூட, பொறுமையோடு கூட, அன்போடு கூட நல்ல சத்தமாய் கர்த்தரை ஆராதித்து நம்ம உள்ளமைகளை ஆராதிப்போம். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியம், கிருபை, நன்மை நமக்கு கர்த்தர் ஏசப்பா கொடுத்துருக்காங்க. இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் ஏக்கத்தோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு, சஞ்சலத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ, வியாதியோடலாம் யார் இருக்காங்களோ, நீங்கள் எல்லோரும் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் பக்கத்தில் உள்ள தேவாலயத்திற்கு போங்க, அங்கே துதித்து பாடுங்க. உங்கள் எல்லா கவலை பாருங்களாம் நீங்கி போகும். ஆமென். அல்லேலூயா.